என் அன்புக்குரிய தமிழக மக்களே, உங்களுடன் ஈழத்து பிள்ளையாகிய நான் கதைக்கின்றேன். தமிழின் பிள்ளையாக இந்த நூற்றாண்டின் மிக பெரும் வீரனாக விளங்கிய மேதகு பிரபான் அவர்களின் தம்பியாக உங்களின் உடன்பிறப்பாக நின்று உங்களுடன் உரையாடுகிறேன். தயவு செய்து என்னுடைய ஒரு நிமிடம் தாருங்கள். நாங்கள் எப்படி ஒரு வாழ்ந்த இனம் என்பதை வரலாறு எங்களுக்கு முன்னால் விரித்து காட்டுகிறது. உலகில் 6 மொழிகள் பழைய மொழிகளாக வரலாற்றாசிரியர்கள் பகுத்து வைத்திருக்கிறார்கள். அவற்றிலே லத்தீன், கிரேக், இப்ரு, சமஸ்கிருதம், சீனம், தமிழ் என்று அந்த மொழிகள் விரிவடைந்து செல்கின்றன. ஆனால் இந்த 6 மொழிகளுக்கும் அந்த 6 மொழிகளிலும் 5 மொழிகளுக்கு இல்லாத சிறப்பு தமிழுக்கு மட்டும்தான் இருக்கிறது. தமிழை அவர்கள் 5000 ஆண்டு என்று அவர்கள் குறிப்பிடார்கள். ஆனால் தமிழியல் அறிவாளர்கள் அதை 50,000 ஆண்டுகள் என்று வரையறுக்கிறார்கள். கீழடிக்கு கீழும் இன்னும் தமிழுடைய வரலாறு கீழே நிற்கிறது. அதுக்குள்ள இருந்தும் அது எம்மை பார்த்து சிரிக்கிறது என்றால் எங்களுடைய வரலாறு எவ்வளவு பழமையானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழை போல் உலகத்தில் இனிமையான மொழி எங்கும் காண முடியாது. தமிழுக்குள் இனிப்பிருக்கும், சுவை இருக்கும், எல்லா சுவைகளும் நிறைந்த ஒன்றைத்தான் தமிழ் தருகிறது. தமிழுக்குள்ளே காதல் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, கோபம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, நீதி இருக்கிறது, அணைப்பு இருக்கிறது. எல்லாம் தமிழுக்குள் நிறைந்திருக்கிற ஒரு மொழிதான் எங்களுடைய மொழி. ஆனால் இந்த மொழி ஏறக்குறைய 70 ஆண்டுகளாக திராவிடர் என்ற போர்வையில் மந்தரிகள் வந்து எங்கள் மொழியை அழிப்பதற்காக தங்களை திராவிடராக சொல்லிக்கொண்டு எங்களையும் திராவிடராக அவர்கள் வரையறுத்துக் கொண்டு எங்கள் மொழியை அழிக்க தொடங்குகிறார்கள். இதற்கு முதலாக வித்திட்டவர் பெரியார் என்று எல்லோராலும் சொல்லப்படுகின்ற ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள்தான். அவர் தான் எழுதிய குடியரசு முதல் தான் எழுதிய அனைத்து பத்திகளும் தமிழை இழிவாகத்தான் பயன்படுத்துகிறார். தமிழை ஒரு சனியன் என்றும் இந்த சனியனை விட்டொழியுங்கள் என்றும் உங்கள் வீட்டு வேலைக்காரிகளுடன் தமிழிலே கதைக்காமல் ஆங்கிலத்திலே கதையுங்கள் சொன்னவர் அவர். அது மட்டுமல்லாமல் தமிழர் உலகிற்கு அளித்த மகத்தான நூலாகிய திருக்குறளை ஒரு மனம் என்றும், தமிழின் பெரும் புலவன் கம்பனை ஆரிய அடிமை என்றும், எங்கள் அறிவு பெரும் மூதாட்டி ஔவையை ஒரு முட்டாள் என்றும், தமிழின் பெருங்கவிஞன் பாரதி எழுதிய செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்ற பாடலை வெங்காயம் பாயுது காதிலே என்று அறிவுறுத்தி சொன்னார் ஈவேராசாமி நாயக்கர். ஒன்றை கவனமாக கேளுங்கள். அந்த பாரதியின் அந்த வார்த்தை எவ்வளவு இனிமையானது என்பது மட்டுமல்ல, அது காதுக்குள் விழுகின்ற போது வருகின்ற தேனாக இருக்கின்ற அந்த வார்த்தையை எவ்வளவு கேவலமாக செய்திருக்கிறார் பெரியார் என்று பாருங்கள். பெரியார் தன்னுடைய ஏட்டிதழ் அனைத்திலையும் தமிழை கேவலமாகத்தான் பயன்படுத்தியிருக்கிறார். தமிழை கற்றால் உனக்கு என்ன லாபம், அதை விட்டு ஆங்கிலத்தை கற்றால் எவ்வளவு லாபம், இதால் விடுவது என்ன கேட்டுக்கிறார். அவர் ஒரு தமிழராக இருந்தால் இந்த கேள்வியை கேட்கவில்லை, அவர் ஒரு தெலுங்கராக இருந்து கேட்டுக்கிறார். அவர் தன் தாய்மொழியாக தெலுங்கை ஒரு சனியன் என்றும், தெலுங்குள்ள நூல்களை மலம் என்றும், தெலுங்குள்ள பெரும் புலவர்களை முட்டாள் என்று சொல்லியிருந்தால் தெலுங்கு மக்கள் ஏற்றுப்பார்களா? ஆனால் தமிழராக நாங்கள் எந்த கேள்வியுமின்றி அதை முட்டாள்தனமாக ஏற்றுக்கொண்டோம். அதன் விளைவாக எங்கள் மொழி வீழ்ச்சி அடைந்தது. இன்று உலகில் அழிகின்ற மொழிகளிலே தமிழ் இருக்கிறது. 60 ஆண்டுகளில் இன்னும் 60 ஆண்டுகளுக்குள் தமிழ் அழியும் என்று அறிவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு காலம் என்ன நடந்தது தமிழ்நாட்டு அரசியலிலே? திமுகவை ஆதரிப்பதும், அந்த ஆட்சியிலே சலிப்பு தட்டுகின்ற போது அதிமுக ஆதரிப்பதும், திரும்ப அவர்களை சலிப்பு தட்டுகின்ற போது திரும்ப திமுக வருவதுதான் இவ்வளவு நடைபெற்ற நிகழ்ச்சியாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த காலம் மாறி இருக்கிறது. நாங்கள் எங்கள் நிலத்தையும் மக்களையும் பாதுகாப்போம் என்று ஒரு புதிய தெம்போடு ஒரு மனிதன் உழைத்திருக்கின்றான். அவன் தமிழனாகவும் மனிதனாகவும் மக்கள் நேசிப்பவனாகவும் உலகத்தை நேசிப்பவனாகவும் சகல உயிர் அன்புள்ளவனாக இருக்கின்றான். அப்படி ஒருவனும் களத்தில் இருக்கின்றான். எல்லோரும் அவனை பார்த்து கேட்கிறார்கள், நீயும் கூட்டிச் சேரலாம் என்று. அவன் சொல்லுகின்ற ஒரு விடைக்கிலேயே அவன் எப்படியானதற்கான விடை இருக்கிறது. அவன் என்ன சொல்கின்றான்? ஊழல்வாதிகளோடு நானும் சேர முடியாது, ஊழல்வாதிகளோடு சேர்ந்தால் நானும் ஊழல்வாதி அல்லவா? நியாயமான கேள்வியை கேட்டவன் யார் என்று சொன்னால் என்னுடைய தம்பி செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எல்லோரும் கூட்டணிக்காக விலை போன்ற போது தம்பி சீமான் மட்டும் அதற்குள்ளே அவர் இறங்கவில்லை. ஏனென்றால் அவருடைய கொள்கை ஒன்றிலே அவர் தெளிவாக இருக்கிறார். பிரபாகர் என்ற பெருந்தாய் எப்படி விடுதலை என்பதிலே உறுதியாக இருந்தாரோ, யாரும் விலை பேச முடியாத ஒரு அளவுக்கு அவர் தமிழின் மிக ஒரு முக்கியமான தலைவராகவும் தளபதியாகவும் உலகத்தின் மிகச்சிறந்த போராளியாக இருந்தாரோ, அதுபோல தம்பி சீமானும் மிகச்சிறந்த அறிவாயுதம் நிறைந்த ஒரு போராளியாக இருக்கிறார்.
சீமானை நீங்கள் எப்பொழுதும் பார்க்கலாம், அவர் மக்களோடு மக்களாக நிற்கிறார். அவர் களத்திலும் குளத்திலும் நிற்கின்றார். அவர் மலைகளுக்கு நடுவில் நிற்கின்ற தன் மலைகளை பார்க்கின்றார். தன் முன்னோர்கள் வாழ்ந்த மலைகள் இப்படி இறந்து போய் கிடக்கின்றதை, கொல்லப்பட்டு கிடக்கின்றதை கவலை என்று அழுகிறார். அந்த மலைகளை காப்பாற்ற வாருங்கள் என்று அவர் மக்களிடம் கேட்கின்றார். அதே வேளை மரங்களை அவர் முத்தமிடுகிறார். இதை சிலர் பைத்தியக்காரன் சொல்லலாம். மனிதன் இல்லாமல் மரங்களால் எவ்வளவு காலம் வாழலாம், ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதனால் ஒரு 6 மாதம் கூட வாழ முடியாது. 6 மாதத்துக்கு மேல் வாழ முடியாது. மரங்கள் என்பது எங்களுக்கு உயிர் வாயுவை தந்து, ஆக்சிஜனை தந்து, நாங்கள் வெளியிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடை அது உணவாக எடுக்கிற வரையால் தான் நாங்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்கின்றோம். இந்த உண்மையை தெரிந்த ஒரு மனிதன் அவர் மட்டும்தான். நான் சொல்வேன், நம் ஆழ்வாருக்கு பிறகு அந்த நம்மாழ்வாரின் சிந்தனையை காவிக்கின்ற ஒரு சிறந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு மனிதன் என்றால் என்னுடைய தம்பியார் தான் இருக்க முடியும். நீங்கள் பாருங்கள், தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன நடக்குது என்று. விஜய் வந்து ஊழலற்ற ஆட்சியில் சொல்லுவார், அவர் சொல்வார் மற்றொரு ஆட்சியில் சொல்வார். இது தங்களை அதிகாரத்துக்கு வாரத்துக்கான போட்டியா பார்க்கிற, அந்த நாட்டை அமைக்கிறதுக்கும் வளப்படுத்துக்கான போட்டியை அவர் பார்க்கல. இந்த இடத்துல தான் என்னுடைய பிள்ளை சாட்ட திருமணம் சொல்லுவார், எங்களுக்கான போட்டி கருணாநிதிக்கும் விஜய்க்குமான போட்டியில் எங்களோட போட்டி எந்த ஆட்சி சிறந்தது, எங்கள் தாத்தா காமராஜரா அல்லது காமராஜின் பேரன் சீமான் சிறந்தான் போட்டி. இதுதான் உண்மையான போட்டி. இந்த போட்டியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இந்த போட்டியில் தம்பியை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தலைவன் தொண்டனாக இருக்க வேண்டும். தன்னோடு இணைகின்ற தன் பிள்ளைகளை, தன் தம்பிகளை வழிநடத்துறமாக இருக்க வேண்டும். திமுகவில் இருக்கிறவர்களை பாருங்கள், அதிமுக இருக்கிறவர்களை பாருங்கள், திருமாவளவன் இருக்கிறவர்களை பாருங்கள், ராமதாஸ் இருக்கிறவர்களை பாருங்கள். எல்லாரும் ஒரு காடையர்கள் வளர்த்திருக்கிறார்கள். அவர்கள் காடையர்களால் நாட்டை ஆள முடியாது. இப்பொழுது தம்பி சீமான் பாருங்கள். தம்பி சீமான் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய குழந்தைகளாக வளர்க்கிறார், அறிவியல் ரீதியாக வளர்க்கிறார். அவரோடு மட்டுமல்ல, அவர் தமிழினத்தின் பனைகளாக அந்த பிள்ளைகள் நாடுகிறார். பனை 1000 ஆண்டு வாழும் என்றது தமிழருடைய மொழி. அந்த பிள்ளைகள் பனைகளாக இருக்கிறார்கள். அவர்களை யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு அவர்களை விதைத்து அந்த பூமியிலே அவர் வளர்த்து வைத்திருக்கிறார். ஆனால் மற்ற கட்சிகள் எப்படி இருக்கிறது? ஒரு காடையர் கூட்டம் போல, ஒரு காவாலி கூட்டமாக இருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், இங்கே நடந்த தேர்தல் பிரச்சாரங்கள் எதிலாவது எந்த கட்சியாவது ஒழுங்காக இருந்தான்னு பாருங்கள். ஆனால் தம்பி சீமான் தலைமையிலான அந்த நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் அந்த பிள்ளைகள் ஒழுங்காக இருந்தார்கள், உண்மையாக இருந்தார்கள். அந்த இடத்தை மிக அழகாக வைத்திருந்தார்கள். அதே போல் அந்த இடத்தை வெளியில் விட்டு வரும்போதும் அவர்கள் அழகாக இருந்தார்கள். இப்படியான நாட்டை கொடுக்க வேண்டுமா, அல்லது அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் உடைத்து காவிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தில் நாட்டை கொடுக்கப்படலாம்? இப்படித்தான் எங்கள் நாட்டை கொடுத்தோம், இப்படித்தான் அந்நியரிடம் நாட்டை கொடுத்தோம். ஆனால் சொந்த பிள்ளைகளாக இவர்களுக்கு தெரியும், இது எங்களுடைய மண்ணை நாங்கள் எடுத்து பெறவோம். நாங்கள் காங்கிரஸை எதிர்ப்பதற்கு ஒரு காரணம், அவன் தமிழினத்தின் பகவன், தமிழினத்தை கொள்வதே அவர்களுடைய பங்கு மிக முக்கியமானது. ஆகவே அவர்களை எதிர்க்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் திமுகவை எதிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் திமுகவும் அவருடன் இணைந்து எங்கள் மக்களை கொள்வதற்காக துணை புரிந்த ஒரு கட்சி. அப்படி என்றால் நாங்கள் அதிமுகவை ஏற்றுக்கொள்ளலாமா? இல்லை. அதிமுக இவர்களை போல் இல்லாவிட்டாலும் தமிழுடைய வளத்தை அளிப்பதிலே அவர்கள் பெரும் பங்காற்றினார்கள். மலைகளை குடைந்தார்கள், அழித்தார்கள். மலை என்பது ஒரு இனத்தின் தாய். மலை என்பது மலை தாய். அந்த தாய் என்பது ஒரு தாயின் முலையை போன்றது. ஆனால் அவர்கள் அதை வெட்டி சாய்த்தார்கள், அதை வேலி அடைத்தார்கள், அதை தடுக்க பொருளை சுட்டி தள்ளினார்கள். ஆகவே அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது அடுத்து அதைக்கிறோம். அப்படி நான் யாரை ஏற்றுக்கொள்வது? இவர்களில் வேறு யார் இருக்கிறார்கள்? வைகோ இருக்கிறார், திருமாவளவன் இருக்கிறார், ராமதாசியா இருக்கிறார். இவர்களை ஏற்றுக்கொள்ளலாமா? இவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் இங்கேதான் முக்கியமான பிரச்சனை வருகிறது. இவர்கள் எல்லோரும் பெரியாரை தந்தையாக ஏற்றுக்கொண்டவர்கள். பெரியார் தான் தமிழின் வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்கள் அனைவரும், சீமானை தவிர. இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். தமிழை சனியன் என்றும் அந்த சனியனை விட்டொழியும் என்று சொன்னவர் நாங்கள் எல்லோரும் பெரியார் அழைக்கப்படுற ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள். தமிழரின் மறையான திருக்குறளை மலம் என்று சமைத்தவர் அவர். எங்கள் பெரும் புலவன் கம்பனை ஆரிய அடிமை என்று சொன்னவர் ஈவே ராமசாமி நாயக்கர். எங்களுடைய அறிவு பெரும் பாட்டி அவ்வையை முட்டாள் என்று சொன்னவர் ஈவே ராமன் நாயக்கர். இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், சீமானும் தந்தை பெரியாரை ஆதரித்தவர் தானே? சீமான் மட்டுமல்ல, நாங்களும் அதைத்தான் செய்தோம். எங்கள் வீடுகளிலே அண்ணாவின் படம் இருந்தது, பெரியாரின் படம் இருந்தது, கருணாநிதியின் படம் இருந்தது. ஆனால் 2009க்கு பிறகு தெரியும் இவர்கள் எங்களுடைய ஆட்களில் என்பதை அறிந்து கொண்டோம். இப்பொழுது நாங்கள் சொல்லுவோம், பெரியாரின் கொள்கைகளை சீமான் ஏற்றது உண்மையாக இருந்தால், அதை ஏற்றுக்கொண்டது உண்மையாக இருந்தால் அது உண்மைதான். இதுக்கு நான் நல்ல ஒரு உதாரணம் சொல்கின்றேன்.
கிறிஸ்து பின் 90ஆம் ஆண்டுகளிலே எகிப்திலே வாழ்ந்த கிரேக்க வாரியலாளரான தொலமி என்ன சொன்னார் தெரியுமா? பூமிதான் இந்த பிரபஞ்சத்தின் மையம், பூமியை சுற்றியே அனைத்து கோள்களும் சுற்றுகிறது சூரியன் என்பதை கண்டுபிடித்தார். அது 1500 வருடங்களாக நம்பப்பட்டுக் கொண்டிருந்தது. 1500ஆம் ஆண்டுதான் கொப்பர்னிக்கஸ் என்ற போலந்து வானியலாளர் அது சொன்னது பிழை என்றும், சூரியன் தான் இந்த பிரபஞ்சத்தின் மையம் என்றும் அதை சுற்றிய கோள்கள் கண்டுபிடித்த என்றும் கண்டுபிடித்தார். இதுதான் புரட்சி. காலங்காலங்கள் நம்பப்பட்ட இருந்தது, அதை உடைத்து உண்மையாக இருந்தாலும் புரட்சி. இதைத்தான் அவர் நம்பியிருக்கலாம், நாங்களும் நம்பின மரிசியமாக நம்பியிருக்கலாம். இன்றைக்கு உடைத்து அவர் இதுதான் தமிழ் தேசியம் என்று தலைவர் பிரபாகரின் பின்னால் வருகிறாரே, இதுதான் புரட்சி. இந்த புரட்சி இனி வாழ வேண்டிய புரட்சி, வாழ வேண்டிய முக்கியமான புரட்சி. ஒன்றை கவனமாயிருங்கள். ஒரு நடிகனாக இருக்கலாம், நடிகன் நாடாள முடியாது. இதற்கான உதாரணங்கள் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. அமெரிக்காவின் ஆளுகின்ற ட்ரம்மா இருக்கலாம், அல்லது உக்ரைனால செலன்ஸ்கியா இருக்கலாம். இவர்கள் என்ன செய்கிறார் என்பதற்கு நான் சொல்கின்ற கேள்விகளே விட இருக்கும். ஆனால் ஒரு புரட்சியாளனால் ஒரு நாட்டை புதுப்பிக்க முடியும். அவன் அடியோடு மாற்றி அந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். அப்படி மாற்றக்கூடிய தகுதி தம்பி சீமானுக்கு மட்டும்தான் இருக்கிறது. சீமானுடைய சிந்தனை என்பது மிகச் சிறப்பானது. உலக வரலாற்றிலே, தமிழர் வரலாற்றிலே இப்படி ஒரு சிந்தனை இல்லை என்பதை நான் சத்தியமாக சொல்வேன். சீமானுடைய தம்பி என்பதற்காக மட்டுமல்ல, அவரால் சிந்திக்க முடியும். இப்படியா இது கூட இதைத்தான் தலைவர் பிரபாகரனுக்கு தமிழும் கொடுத்தது. அதனால் தான் அவர் தமிழின் மிகச்சிறந்த போராளியாகவும் போர் தலைவனாக இருந்தார். உலகத்திலே மாபெரும் போராளிகள், போர் தலைவர் இருக்கிறார்கள். நான் நேசிக்கின்ற பலர் இருக்கிறார்கள். லெனின் இருக்கிறார், கோஷிமின் இருக்கிறார், மாவோ இருக்கிறார், ஷேக்வாரா இருக்கிறார், ஃபிடல் காஸ்ட்ரோ இருக்கிறார், நெல்சன் மண்டேலா இருக்கிறார். ஆனால் இவர்கள் எல்லாரையும் விட பிரபாகரன் மேலானவர் என்று சொல்வதற்கு அவரிடம் இல்லாத ஒன்று அவரிடம் இருந்தது. அது அவர் புகைப்பிடிப்பதில்லை, மது அருந்துவதில்லை. இதில் அவர் உயர்ந்திருக்கிறார். அவருக்கு எப்படியான உயர் சிந்தனைக்கோ அப்படியான சிந்தனை எங்கள் தம்பியாய் சீமானுக்கும் இருக்கிறது. சீமான் தந்த பிள்ளைகளாக வளர்க்கவில்லை, அவரை பனைமரங்களாக தமிழ்நாட்டை வளர்த்திருக்கிறார். இந்த பனைமரங்கள் வளர்ந்து பெரிய விருட்சங்களாக மாறும் என்பதிலே எங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை. இப்பொழுது நாங்கள் நடிகர் விஜய்க்கு வருவோம். நடிகர் விஜயிலே எனக்கு ஓம் இல்லை, அவரும் எங்கிட்ட பிள்ளைதான். நடிகர் விஜயோட ரசிகர்களுக்கு நான் சொல்றேன், இன்னும் நீங்கள் அவரை ரசியுங்கள், ஆனால் தமிழை ருசியுங்கள். ஏன்னு சொன்னால் அவர் தலைவராக தகுதியற்றவர். ஒரு நிமிடம் கூட தமிழ் ஆங்கிலம் கலக்காமல் தமிழால் கதைக்க முடியாது. ஆனால் என்னுடைய தம்பி சீமானால் தமிழரோடு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அறிவுபூர்வமாக தமிழால் கதைக்க முடியும். ஏனென்றால் அவர் தமிழை சுவாசிக்கிறார். தமிழை உயிருக்குள் இருந்து வருகிறது. ஆகவே அவரால் சுவாசிக்க முடியும். இப்பொழுது நான் கேட்கின்றேன், அடுத்த கேள்வி கேட்கின்றேன். நடிகர் விஜயுடைய கொள்கை வழிகாட்டியார்? அவர் தன் கொள்கை வழிகாட்டியார் பெரியார் என்று அழைக்கப்பட்ட ஈவே ராமசாமி நாயக்கரை தான் கொடுக்கிறார். இதே ஈவே ராமசாமி என்ன சொன்னார் என்பதை நான் முன்னுக்கு சொன்னேன் அல்லவா? எங்களுடைய தாய் மொழியார் தமிழை சனியன் என்றும், அந்த சனியனை விட்டொழியுங்கள் என்றும், உங்கள் வேலைக்காரிகளோட ஆங்கிலத்தில் கதைகள் என்றும், ஆங்கிலம் கற்பதால் உங்களுக்கு என்ன நட்டம், தமிழ் கற்பால் உங்களுக்கு என்ன லாபம் என்று ஒரு மொழியின் மீதே ஒரு வெறுப்பை கூட்டிய ஒரு வெங்காயம் தான் ஈவே ராமசாமி நாயக்கர். ஆனால் அவர் அதை தன் மொழியில் கதைக்கவில்லை, தன் மொழியாய் தெலுங்கு மீது கதைக்கவில்லை, எங்கள் மீது தான் திணித்தார். இப்பொழுது நான் கேட்கிறேன், என் தாய்மொழியை சரியன் என்று சொன்னவனை கொள்கை வழிகாட்டிய கொண்ட விஜயா தன் தாய்மொழியை உயிராக நேசிக்கின்ற தம்பி சீமானா எங்களுக்கு வேண்டியவர்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய மக்கள் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் ஆடும்போது எப்படி ஆடுறார்கள்? புரோ என்று ஆடுறார்கள், சிஸ் என்று ஆடுறார்கள், மைடிரங் என்று ஆடுறார்கள், இல்லை அம்மா என்று ஆடுறார்கள். அந்த சத்தம் தான் உலகமும் கேட்டது. உலகத்திலே இருந்த பெரும்பாலான மக்கள் ஒன்றாக திரள இந்த அம்மா என்ற சொல்தான் வழிவகுத்தது. அம்மா இந்த மொழிக்கு சொல், எங்கள் தாய்மொழியும் சொல்லலவா, எங்கள் தமிழ் மொழியும் சொல்லலவா, நாங்கள் உச்சரிக்கிற முதல் வார்த்தை அம்மா அல்லவா? அந்த அம்மாவின் பேராக கேட்கின்றேன், அந்த தமிழ் தாயின் பேராக கேட்கின்றேன், நான் நேசிக்கின்ற என் தலைவனின் பேராக கேட்கின்றேன், முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட என் மக்களின் பேராக சேர்க்கிறேன். முள்ளிவாய்க்காலில் எங்களுக்காக வீழ்ந்த விதியாகிய எங்கள் மாவீர் வாழை கேட்கின்றேன். நீங்கள் யாரை அழிக்க போறீர்கள்? யாரை அழிக்க போறீர்கள்? சிஸ்டர் சொன்ன சிஸ்டர் என்றும் புரோ என்றும் டெல்லியின் அங்கில் என்று சொன்ன விஜயா, அல்லது என்னுடைய மக்கள் என் உயிரிலும் மேலான சொன்ன தம்பி சீமானை நீங்கள் ஆதரிக்க போறீர்கள்? யாரை ஆதரிக்க போறீர்கள்? இப்போது சொல்லுங்கள், யாரை ஆதரிக்க போறீர்கள்? தமிழை நேசிப்பதனால் தான் தமிழரை நேசிக்க முடியும். தமிழை நேசிப்பதனால் தான் தமிழர் நேசிக்க முடியும். தமிழரை நேசிப்பதனால் தான் தமிழ் மண்ணை சுவாசிக்க முடியும். அதற்கான முழு தகுதியும் தம்பி சீமானம் தான் இருக்கிறது.
நீங்கள் கேட்கலாம், சீமான் வெல்வாரா வெல்ல மாட்டாரா? நீங்கள் வாக்கு போட்டால் என் தம்பி வெல்லுவான். வென்றால் என்ன செய்வான் என்பது எனக்கு தெரியும். தமிழை நேசிப்பதனால் தான் தமிழரை நேசிக்க முடியும். தமிழரை நேசிப்பதனால் தான் தமிழர் நேசிக்க முடியும். தமிழரை நேசிப்பதனால் தான் தமிழ் மண்ணை சுவாசிக்க முடியும். அதற்கான முழு தகுதியும் தம்பி சீமானம் தான் இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், சீமான் வெல்வாரா வெல்ல மாட்டாரா? நீங்கள் வாக்கு போட்டால் என் தம்பி வெல்லுவான். வென்றால் என்ன செய்வான் என்பது எனக்கு தெரியும். அவன் வன்னியிலே எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரன் அமைத்த அதே ஆட்சியை தமிழகத்தில் அமைப்பார். தமிழகத்தில் அதே ஆட்சியை நிறுவர். தமிழர்களுக்கான அனைத்து வளங்களையும் அவர் பயன்படுத்தி தமிழர் நிலத்தை மீண்டும் பாதுகாப்பார். ஆனால் டெண்டை அவரால் செய்ய முடியாது. ஒன்று, இந்த திராவிட கும்பலால் கொள்ளையடிக்கப்பட்ட ஆட்சி மணலையும் திராவிட கும்பலால் கொள்ளையடிக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட எங்கள் மலைகளையும் மீட்க முடியாது. ஆனால் எஞ்சிய வெற்றியாவது அவரால் பாதுகாக்க முடியும் என்பதை நான் சத்தியமாக நம்புகிறேன். எங்களுக்காக உயிரித்த எங்கள் மாவீரர்கள் மீதும், முள்ளிவாய்க்கால் இருந்த என் மக்கள் மீதும், என் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் மீதும், தமிழ் மீதும் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இது தம்பி சீமானால் மட்டும்தான் முடியும் என்பதை நான் எந்தவித அச்சமின்றி உங்களுக்கு முன் சத்தியமாக சொல்கிறேன். என்னுடைய மக்களே, மீண்டும் மீண்டும் நான் சொல்வது ஒன்றுதான். ஒருமுறை ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள். அதன் பின் நீங்கள் அவரிடமிருந்து விலக மாட்டீர்கள். அவருடைய வாழ்க்கையும் அவருடைய ஒழுக்கமும் மிக அற்புதமானது. இந்த நூற்றாண்டு எங்களுக்கு 2 பெரும் கொடைகளை தந்திருக்கிறது. ஆயுதம் கொண்டு போராடுவதிலே எங்கள் தலைவர் உலகத்தின் மாபெரும் சிறந்த போர் வீரராக இருந்திருக்கிறார். அதேபோல் அறிவாயுதம் கொண்டு போராடுவதிலே தம்பி சீமானுக்கு இணையாக யாருமே இருக்க போவதில்லை. சீமானும் தமிழினத்துக்கு கிடைத்த மிகச்சிறந்த கொடை என்று நான் மாவீரர்கள் மீதும் என்னுடைய மக்கள் மீதும் நான் நேசிக்கும் என் தலைவன் மேதகு பிரபாகரன் மீதும் சத்தியம் செய்கிறேன். ஒரு முறை என் தமிழுக்காக, நீங்கள் பேசும் தமிழுக்காக, நீங்கள் வாழும் நிலத்தில் வாழ்ந்த பாரதிக்காக, நீங்கள் வாழும் நிலத்தில் வாழ்ந்த ஔவைக்காக, நீங்கள் வாழும் நிலத்தில் வாழ்ந்த வள்ளுவனுக்காக, எங்கள் முன்னோன் தொல்காப்பியனுக்காக, எங்கள் பெரும்புலவன் கம்பனுக்காக, எங்கள் பாரதிக்காக, எங்கள் பாவேந்தர் பாரதிதாசனுக்காக, எங்கள் கண்ணதாசனுக்காக, எங்கள் கண்ணகிக்காக, எங்கள் வீர பெருந்தாய் வேலுநாச்சியருக்காக ஒரே ஒரு முறை தமிழாக இந்த வாக்க சீமானுக்கு அழிகள். அதன் பின் தமிழ்நாடு எப்படி வருகிறது என்பதை நீங்கள் கண்ணார காணீர்கள். அந்த மகிழ்ச்சியான காட்சியை உங்களுக்கு காண வேண்டும் என்று நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய மக்களே, நீங்கள் யோசிக்கலாம், சீமானால் என்ன செய்ய முடியும்? சீமான் ஒரு தனி மனிதன் அல்ல. சீமானை சுற்றி 12 கோடி மக்களுடைய கண்களும் இருக்கிறது என்பதை மறந்து விடார்கள். சீமான் ஒரு புரட்சியாளர், அடியோடு மாற்றக்கூடிய வல்லமை உள்ள ஒரு போர் வீரர். ஒரு போர் தளபதி எப்படி இருக்க வேண்டும் என்றால், போரின் முன்களத்தில் நிற்க வேண்டும். எல்லா களத்திலையும் சீமான் தான் நிற்கின்றார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாரதி பாடுகின்றார். அதே பாவேந்தர் சொல்கின்றார், பொங்கு தமிழர் கிண்ணர் விளைந்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு என்று கத்துகிறார். இந்த இடத்தில் தான் தம்பி சீமான் எங்களுக்கு முன்னால் வந்து நிற்கின்றார். எனது மீனவனை நீ அடித்தால் உனது மாணவனை அடிப்பேன் என்று சொல்லி சிறை சென்ற ஒரு தமிழன், ஒற்றை தமிழன் தம்பி சீமான் மட்டும்தான். இதிலிருந்து அவன் யார் என்பதை அறிவீர்கள். திமுக அதிமுக ஆட்சியில் தான் எங்கள் மீனவர்கள் ஆயிரக்கணக்கான சுடப்பட்டார்கள். நான் சத்தியப்படி சொல்கிறேன். இப்பொழுதுதான் உங்களிடம் என்னுடைய தாயின், நீங்களும் நானும் பேசுகின்ற எங்கள் தமிழ் தாயின் பேரால் உங்களுக்கும் எங்களுக்கும் தலைவனாக இருக்கிற எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரன் சார்பாக, எங்கள் எல்லோருக்காகவும் தமிழினத்துக்காக உயிர்த்த மாவீரர்கள் சார்பாகவும், தமிழர் என்ற ஒரு காரணத்துக்காக கொல்லப்பட்ட எங்கள் மக்களுக்காகவும், தமிழர் என்ற ஒரே காரணத்துக்காக கொல்லப்பட்ட எங்கள் மீனவர்களுக்காகவும், தமிழருக்கு குரல் கொடுப்பதற்காக தங்கள் உயிர்களை ஈக பெருளிகள் சார்பாக கேட்கின்றேன். இந்த வெற்றியை நீங்கள் அழியுங்கள். நாங்கள் வெல்ல வேண்டும். இந்த மண் எங்களிடம் கையில் மீண்டும் பெற வேண்டுமாயிருந்தால், எங்களுடைய ஆட்சி எங்களிடம் பெற வேண்டுமானால், அறம் சார்ந்த வாழ்வு எங்களுக்குள் மீண்டும் நிலைக்க வேண்டுமென்றால், எங்கள் மண்ணிலே எங்கள் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால், எங்களுக்கு தம்பி சீமானுடைய ஆட்சி வர வேண்டும். அதற்காக நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் அதில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும், முழு பிள்ளைகளுக்கும் வாக்களித்து இந்த வெற்றியை தாருங்கள். இந்த வெற்றி தமிழுக்கு கிடைத்த வெற்றி, இது எங்கள் தலைவருக்கு கிடைத்த வெற்றி. முள்ளிவாய்க்கால் நாங்கள் இழந்ததை நாங்கள் தமிழ்நாட்டில் பெற்றோம் என்று வரலாற்றில் ஒருவர் எழுதாமல் விடமாட்டார். இது சத்தியம். தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வளர்க. அன்புக்குரியவர்களே, மீண்டும் சொல்கின்றேன், மீண்டும் ஒருவரை சொல்லி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள். எனக்காக உங்கள் காதுகளை செவிகளை தருங்கள். தமிழ்நாடு சீமான் வந்தால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறீர்கள். இப்போது நான் சொல்கின்றேன்,
புலம்பெயர்ந்த நாடுகளே எங்கள் பிள்ளைகள் மிக பெரும் அறிவாளிகளாக, மிக பெரும் ஆற்றல் உள்ளவர்களாக, மிக பெரும் சிந்தனையாளர் வளர்ந்திருக்கிறார்கள். இந்த வளர்ச்சியை அவர்கள் தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வருகின்ற போது எங்கள் நாட்டுக்கு குழந்தைகள், எங்கள் அக்கா தங்கைகள் இதை தங்களுடைய பெற்றுக்கொள்வார்கள். இங்கே எங்களுடைய பெரிய வணிகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்தபோது அந்த தமிழ்நாட்டு மக்களை அவர் ஏமாற்ற மாட்டார்கள் என்றால் அவர்களும் நாங்களும் ஒன்று என்பதும் அவர்களும் நாங்கள் ஒரு ஒப்புக்கொள்ளும் முறை அவர்கள் சத்தியமாக நம்பிக்கொண்டு வருவதனால் அவர்கள் எங்கள் மக்களுக்கு எந்த துரோகம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் எங்களுடைய பணம் எங்களுக்குள்ளே இருக்கும், எங்களுடைய வளம் காப்பாற்றப்படும், எங்கள் நிலம் பாதுகாக்கப்படும், எங்கள் மொழி பாதுகாக்கப்படும். இனி வரும் காலங்களிலே நாங்கள் வாழ்ந்தோம் வீழ்வதற்கல்ல வாழ்வதற்கே வந்தோம் என்ற வரலாற்று பொறுப்பை எங்களுக்கு வழங்குவதாயிருந்தால் எதிர்வரும் தேர்தலிலே நீங்கள் தம்பி சீமானுக்கும் அவருடன் இணைந்த அனைத்து பிள்ளைகளுக்கு வாக்களித்து தமிழையும் தமிழர் மானத்தையும் வீரத்தையும் காக்க வேண்டும் என்று நான் தமிழின் சார்பாகவும் மேதோ பிரபாரன் சார்பாகவும் என் தமிழை காத்த தமிழின் தாய்மரமாகிய பனையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செய்திகள் நம்பிக்கையில் உலக தமிழர்கள் தங்கள் கண்களை திறந்திருக்கிறார்கள். தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க, தமிழர் நிலம் தமிழருக்கே, நாம் தமிழர்.